السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பான சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இந்த புனிதமிக்க ரமதானை அடைந்து அதில் நல்ல முறையில் நாம் நோன்பு நோற்று வருகின்றோம். அவன் நமக்கு எவ்வாறு ஏவி இருக்கின்றானோ அதன்படி நம்மளுடைய அமல்களை ஆக்கி கொண்டு, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வாறு காட்டி தந்தார்களோ அதன்படி நம்மளுடைய அமல்களை ஆக்கி கொண்டு ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதற்கு நாம் முயற்சி செய்வோமாக என்று பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய காலத்தில் நோன்பு வைத்தலை அடிப்படையாக வைத்து அதை சுற்றி அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய ஏராளமான இபாதத்துகளை அவன் வைத்திருக்கின்றான். அது நோன்பு அல்லாத காலத்தில் இருந்தாலும் கூட இந்த நோன்பில் ஒருவர் அந்த இபாதத்துகளை ஈடுபடுவதன் மூலமாக இன்னும் கூடுதலான நன்மையையும் அருளையும் ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ ஒரு மனிதர் இந்த ரமதானுடைய காலத்தில் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு தன்னை கூடுதலான இஸ்திக்ஃபாரின் மூலம், இன்னும் உபரியான தொழுகைகள் மூலம், இரவு தொழுகையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வதன் மூலம், அதிகமாக துஆ செய்வதன் மூலம், அதிகமாக குர்ஆன் ஓதுவதன் மூலம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இறைவனின் பக்கம் தன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பாக அமைகின்றது. அதில் இன்றைய நினைவூட்டலாக நாம் பார்க்கவிருப்பது துஆ என்ற அந்த தலைப்பை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ஆரம்பமாக துஆ என்பது என்ன? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதர்களுக்கு ஆகிய நமக்கு வாழ்வளித்து நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். நம்முடைய தேவை நமக்கு எப்போது எதை தர வேண்டும் என்பதை நம்மை விடவும் மிக அறிந்தவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். நமக்கு எப்போது எதை தர வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவனிடத்தில் நாம் எதற்கு நம்முடைய தேவையை கேட்க வேண்டும்? ஒரு மனிதர் என்னை படைத்த இறைவனுக்கு எப்போது எனக்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டு துஆ செய்யாமல் இருக்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், ரப்புல் ஆலமீன் துஆ செய்வதை விரும்புகின்றான். துஆ செய்தல் என்பது உபூதியத்தினுடைய ஒரு அடையாளம். உபூதியத் என்றால் என்ன? நான் அடிமை, நீ எனது எஜமானன். நான் எவ்வளவு தன்னிறைவு அடையவனாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே எனக்கு நீ வழங்குவதின் பக்கம் என்னுடைய தேவை இருக்கின்றது என்பதை பறைசாற்றுவதுதான் இந்த துஆ என்பது. இப்போ துஆ கேட்கும்போது ஒரு அடியான் இறைவனிடத்தில் தேவை இருக்கின்றவனாக இருக்கின்றேன் என்பதை பறைசாற்றுகின்றான். படைத்த இறைவனுக்கு எல்லாமே தெரியும் என்று ஒரு மனிதர் துஆ கேட்காமல் இருக்க முடியாது. துஆ கேட்பதன் மூலமாகத்தான் நான் அடிமை, உன் பக்கம் எனக்கு தேவை இருக்கின்றது என்பதை பறைசாற்றுகின்றான். இப்போ நம்ம நோன்புடைய காலத்தில் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் நமக்கு காட்டி தராங்க, இஃப்தாருடைய நேரத்தை, அதாவது நோன்பு நிறைவு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் மக்கள் ஹைரிலேயே இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராங்க. இஃப்தாரை விரைவுபடுத்துவதுங்கிறது என்ன? இஃப்தாருடைய நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, இறைவன் அனுமதித்த அந்த நேரத்தில் அந்த நோன்பை அவர் திறக்கின்றார். எனக்கு இன்னும் பசித்திருக்க முடியும் என்பதற்காக ஒரு மனிதர் தாமதப்படுத்த முடியாது. பலமாக இருக்கக்கூடிய ஒரு நோன்பாளி எனக்கு இன்னும் தாமதித்து என்னால் நோன்பு திறந்து கொள்ள முடியும், இறைவனிடத்தில் என்னுடைய பலத்தை நான் காட்டுகின்றேன் என்று 13 மணி நேரம் இருந்த நோன்பை 14 மணி நேரமாக ஒரு மனிதர் நீட்டிக்கொள்ள முடியுமா என்றால் நீட்டிக்கொள்ள முடியாது. அப்போ அவர் அந்த நேரம் அடைந்தவுடன் அதை விரைவுபடுத்தி அதை நோன்பு திறக்க வேண்டும். அதே போல பலம் அற்ற ஒரு மனிதராக இருக்கக்கூடிய ஒருவர் உன்னுடைய உணவின் பக்கம் நான் தேவை இருக்கின்றேன் என்பதை பறைசாற்றும் விதமாக அந்த நோன்பு விரைவுபடுத்துதல் வேண்டும். அந்த நோன்பு இஃப்தாருடைய நேரத்தை அடைந்து அந்த நோன்பினுடைய நேரத்தை தாமதப்படுத்தாமல் அதை விரைவுபடுத்தி செய்யும் பொழுது செய்யக்கூடிய அந்த மக்கள் ஹைரிலேயே இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தரார்கள். இப்போ இது ஒரு உபூதியத்தினுடைய அடையாளம். ஒரு அலட்சிய போக்கு அதில் காட்டாமல் இறைவனுடைய தேவையின் உணவின் பக்கம் நாம் தேவை இருக்கின்றோம் என்பதை காட்டும் விதமாக நம்மளுடைய உபூதியத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அது போன்ற ஒரு உபூதியத்தினுடைய அடையாளம் தான் துஆ. பொதுவாக துஆ என்று மேலோட்டமாக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்காமல், இன்று நாம் பார்க்கவிருக்கிற அந்த நினைவூட்டல் என்பது குடும்பத்திற்காக நாம் செய்யக்கூடிய துஆ என்ற அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். குடும்பத்திற்காக துஆ என்று சொல்லும் பொழுது பெரியவர்கள் சிறியவர்களுக்காக செய்தல், அதாவது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் இன்னும் வரும் சந்ததியினருக்காகவும் கேட்கக்கூடிய துஆ,
அதே போல பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா. ஸோ இப்படியாக இருதரப்பும் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளக்கூடிய அந்த துவா குறித்த நினைவூட்டலை தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் நிகழ்கிறது என்றால், பெரும்பாலும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு துவா செய்தல் என்பது அவர்கள் ஏதேனும் ஒரு சுகவீனத்தில் ஏற்பட்டாலோ, ஒரு வயோதிகத்தின் காரணமாக ஒரு மருத்துவமனையில் சேர்த்திருக்கும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு அசாதாரண ஒரு சூழலின் பொழுதுதான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக துவா செய்கிறார்கள். மாறாக அன்றாடம் துவா செய்தல் என்ற பண்பு காணப்படுவதில்லை. அதே போல பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக துவா செய்கிறார்கள். அந்த குழந்தை உருவாகி அந்த குழந்தை பெற்றெடுக்கும் அந்த வேலை வரை துவா செய்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை பிறந்தவுடன், அந்த பிள்ளை வளரும் காலத்தில், அந்த பிள்ளையை பராமரிக்கும் அந்த காலத்தில், அந்த பிள்ளை வளரும் அந்த காலத்தில் அந்த பிள்ளைக்காக துவா செய்தல் என்பது குறைந்து விடுகின்றது. ஏதேனும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போறது போன்ற நோய்வாய்ப்படக்கூடிய அந்த சூழலில் தான் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மாறாக அன்றாடம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் எடுத்து காலை மாலையில் அவர்களுக்கு துவா செய்வது என்பது போன்ற ஒரு விஷயத்தை கடைபிடிப்பது என்பது குறைந்து வருகின்றது. பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக என்பதாக நம்மளுடைய துவாவில் அவர்களை அன்றாடம் அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவும், குறிப்பாக அதை இந்த ரமதானின் மூலமாக நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்காக இன்றைய ஒரு நினைவூட்டலை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த துவாவினுடைய முக்கியத்துவம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்வது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்வது பற்றிய ஒரு முக்கியத்துவத்தை நாம் பார்ப்பதாக இருந்தால், ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் மரணித்த பிறகு அனைத்து விஷயங்களும் அழிந்துவிடும், 3ஐ தவிர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த 3 விஷயங்கள் என்ன? சதகா ஜாரியா, நிலையான தர்மம். அதே போல இரண்டாவது இல்ம் யுன்தஃபிஉ பிஹி, எந்த கல்வியை கொண்டு பயன் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த கல்வி, அதாவது பயன் தரக்கூடிய கல்வி, அதை எத்தி வைத்தவருக்கு அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் அந்த இல்மை எத்தி வைத்ததனுடைய பலனாய் அவருக்கு கொண்டு போய் சேரும். மூன்றாவது, ஒரு சாலிஹான பிள்ளை செய்யக்கூடிய துவா, ஒரு நல்ல குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா அந்த பெற்றோர்களை வந்தடையும் என்பதாக நாம் ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அப்போ மரணித்த பிறகும் நம்முடைய நன்மையை அடைந்து கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய அந்த பொறுப்பை வளர்த்து எடுப்பதும் அதை கற்றுத்தருவதும் பெற்றோர்களுக்கு கடமையாக இருக்கின்றது. அதே போல பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவா என்று அதனுடைய முக்கியத்துவத்தை பார்ப்பதற்கு திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் இருக்கக்கூடிய ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், 3 பேருடைய துவா எவ்வித சந்தேகமும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதில் ஒருவர் மஸ்லூம், அதாவது அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா. அடுத்தது முசாஃபிர், அதாவது பயணியாருடைய அவருடைய துவா. அதே போல ஒரு வாலித், அதாவது தந்தையுடைய துவா. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் கேட்கக்கூடிய அந்த துவா மறுக்கப்படாது என்ற செய்தியை நாம் ஹதீஸின் வாயிலாக அடைந்து கொள்கின்றோம். எனவே பெற்றோர்களுக்கு பிள்ளைகள், சாலிஹான பிள்ளைகள் செய்யக்கூடிய துவாவாக இருந்தாலும், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவாவாக இருந்தாலும், ரப்புல் ஆலமீனுடைய புறத்தில் அது ஏற்கத்தகுந்த ஒரு இடத்தில், மரணத்திற்கு பிறகும் அதனுடைய பலனை அடைந்து கொள்வதற்கான ஒரு இடத்தில் இருக்கக்கூடியதை இந்த 2 ஹதீஸின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்போ பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக துவா செய்தல் என்று நாம் சொல்லும் பொழுது, பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. இப்போ குர்ஆனில் நாம் பார்க்கின்றோம், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறு வயதில் இருந்த பொழுது என்னை அன்புடன் பாதுகாத்து வளர்த்த என்னுடைய பெற்றோர்களுக்கு அவருடைய வயோதிகத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, அருள் புரிவாயாக என்று ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல இன்னொரு பெற்றோர்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பிள்ளைகளுக்கு ஜனாசாவுனுடைய தொழுகையை பயிற்றுவித்தல். இன்றைக்கு பெரும்பாலும் என்ன சூழல் நிகழ்கிறது என்றால், பிள்ளைகள் ஜனாசாவுனுடைய தொழுகையை கற்றுக்கொள்வதும் இல்லை. இன்னும் ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்னவென்றால், அதில் கேட்க வேண்டிய துவா குறித்தும் கற்றுக்கொள்வதில்லை. ஒரு துவாவை நம்முடைய சொந்த வார்த்தையின் மூலமாக நாம் இறைவனிடத்தில் முறையிடுவதை விட, அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தருகிறார்கள். அப்ப அந்த துவாவினுடைய பலம், அந்த வார்த்தையினுடைய பலம் என்பது மிக அதிகம். இப்ப நம்மளுடைய சொந்த வார்த்தையில் கேட்பதை விடவும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கூடுதல் பலம் இருக்கின்றது.
நம்ம சொந்த வார்த்தையின் மூலமாக கேட்கலாம். அதைவிட முற்படுத்துவது என்பது அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த அந்த துவாக்கள் இருக்கின்றன. பிள்ளைகளுக்கு அதை கற்பிப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிறைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் இறக்கும் தருவாயில் இறந்த பிறகு அவர்களுக்கு எவ்வாறு தொழுக வைப்பது, அவர்களுக்கு அதில் என்ன ஓதுவது என்பதை குறித்த இல்மு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். எனவே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இந்த துவாக்களை பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டும் என்பதை நாம் பயிற்றுவிக்க வேண்டும். அதை அவர்களுடைய அன்றாட தொழுகையில் நாம் அதனுடைய அவசியத்தையும் அதை அவர்களுடைய வளமையில் நாம் ஆக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதே போல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும் அலட்சிய போக்காக இருக்காமல் அவர்களுடைய அன்றாட வாழ்விற்கும் நாம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம், குல்லுக்கும் ரயின் குல்லுக்கும் மஸ்ஊலா, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில், அவர்களுடைய கல்வி விஷயத்தில், இன்னும் அவர்களுடைய ஏராளமான அன்றாட நடவடிக்கைகளில் நாம் கவனம் செலுத்தக்கூடிய நாம் அதை இறைவனிடத்தில் முறையிட்டு அவருக்கு ஒரு பாதுகாப்பை ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதும் நம்முடைய பொறுப்புகளில் ஒன்றாகும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா என்று நாம் எடுத்துக்கொண்டால் எதை நாம் கேட்கக்கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டித்தரார்கள். லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் வலா ததுஉ அலா அவுலாதிக்கும் வலா அம்வாலிக்கும் என்பதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ், அதாவது உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யாதீர்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் நீங்கள் துவா செய்யாதீர்கள். இப்போ பிள்ளைகள் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளுடைய பிள்ளை இந்த விஷயத்தில் இப்படி பயணிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பிள்ளை ஒரு மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கலாம், ஹலாலான மாற்றுப்பாதை, வேறு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம். அதற்காக பிள்ளைகளை கடிந்து கொள்வதோ பிள்ளைகள் விஷயத்தில் நாம் பிள்ளைகளிடத்தில் கோபப்படுவதோ கூடாது. அவர்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியத்தில் ஈடுபட்டால் அதற்காக நாம் அவர்களை கடிந்து கொள்வது, அதற்காக அவர்களிடத்தில் நாம் முறையிடுவது என்பது சரியான ஒரு காரியம். ஆனால் மார்க்கத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படுவது என்பது கூடாது. உதாரணமாக, மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தில், மார்க்கத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தில் ஒரு பிள்ளை ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய ஹிதாயத்திற்கும் அந்த பிள்ளை நேர்வழியில் செல்ல வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாம் துவா கேட்க வேண்டும். மாறாக அந்த பிள்ளைக்கு எதிராக நாம் துவா கேட்கக்கூடாது. இன்னும் உலக விஷயத்தை எடுத்துக்கொண்டால், அனுமதிக்கப்பட்ட மார்க்கம் அனுமதித்த ஒரு காரியத்தில் ஒரு பிள்ளை ஈடுபடும் பொழுது நமக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்திற்காக அந்த பிள்ளைக்கு எதிராக நாம் துவா கேட்பது என்பது கூடாது. எனவே பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் அவர்களுக்கு எதிராக துவா கேட்கக்கூடாது என்பதை நாம் ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக, அப்போ என்ன துவா கேட்கலாம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் ஏனைய தூதர்மார்களுடைய வாழ்விலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவிலும் நாம் ஏராளமான படிப்பினைகளை வழிகாட்டலை நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. அதில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆராஃப் 189வது வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் கேட்ட துவா, லகின் ஆதைதனா சாலிஹன் லலகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கருவுற்று இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஆரம்பமாக அவர்கள் இருவரும் கேட்ட முதல் பிரார்த்தனை என்பது, யா அல்லாஹ், எனக்கு நல்லதொரு சாலிஹான ஒரு சந்ததியை வழங்குவாயாக, சாலிஹான பிள்ளைகளை வழங்குவாயாக, அதன் மூலமாக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களில் ஆகியிருப்போம் என்பதாக கூறுகின்றார்கள். இப்போ ஒரு பெற்றோருடைய முதல் இலக்கு என்பது ஒரு பிள்ளை சாலிஹான பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதுதான். இந்த முன்மாதிரியை ரப்புல் ஆலமீன் இவ்வாறு கேட்டார்கள் என்று சொல்வதன் மூலம் இதை நமக்கு வழிகாட்டுதலாக தருகின்றான். அப்போ நம்மளும் பிள்ளைகளுடைய விஷயத்தில், அவர்களுடைய பயணத்தில் அவர்கள் என்றென்றும் அவர்கள் சாலிஹாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சாலிஹான ஒரு பிள்ளைதான் இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆகும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோருடைய பிரதான இலக்காக அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதே முதல் விஷயமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்கள் இருக்கிறது. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துவா இருக்கின்றது. இன்னும் ஏராளமான துவாக்கள் இருக்கின்றது. குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாக்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கின்றது. அவர்கள் எப்பொழுது துவா கேட்டாலும் பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் சேர்த்தே கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்ட அந்த துவாவினுடைய பலனை நாம் இன்றனவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர முடிகின்றது. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்களில் சில துவாக்களை நாம் எடுத்துக்கொண்டால், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி என் இறைவனே, ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களிலிருந்து எனக்கு வழங்குவாயாக, நல்ல சந்ததியாக எனக்கு வழங்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார்கள். அப்போ மேலே கேட்ட அதே சாலிஹா தான் இங்கேயும் கேட்கப்படுகின்றது. இப்போ இது ஒரு நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றது.
அதே போல பாருங்க, ரப்பி ஜஅல்னி முக்கீமஸ் ஸலாத்தி மின் ஸுர்ரியத்தி, என்னுடைய சந்ததியினர் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக, வெறும் தொழுபவர்களாக இல்லை, அந்த தொழுகையை பூரணமாக நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, யா அல்லாஹ் எங்கள் இருவரையும், அதாவது அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க குறிப்பிடுறாங்க. ரப்பி ஜஅல்னா முஸ்லிமைனி லக்க, யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக எங்கள் இருவரையும் ஆக்குவாயாக, உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, உனக்கு கட்டுப்படக்கூடிய உம்மத்தாக என்னுடைய சந்ததியினரை நீ ஆக்குவாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள். அதே போல மிக முக்கியமான ஒரு துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது சூரத்துல் இப்ராஹிம் 35வது வசனத்தில் இடம்பெறக்கூடிய துவா, ரப்பி ஜஅல் ஹாஸல் பலத ஆமினன், அதாவது இந்த நகரத்தை பாதுகாப்பான ஒரு நகரமாக ஆக்குவாயாகன்னு சொல்லி மக்காவை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அதே போல வஜுனுபுனி பனிய அன் ஆபுதல் அஸ்னாம, என்னுடைய சந்ததியினர் சிலை வணங்குவதை விட்டும் தூரமாக்கி வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள். இது மிக முக்கியமான ஒரு துவா. இன்றைக்கு பெற்றோர்கள் இந்த துவா ஒரு அவசியமற்ற ஒரு துவாவாகவோ, சிலை வணக்கத்தை பற்றி நாம் ஏன் கேட்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அலட்சிய போக்கில் நாம் இருக்கக்கூடாது. காரணம், இந்த துவாவை யாரோ ஒருவர் கேட்கவில்லை, இந்த துவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்தை எதிர்ப்பதில் முன்னோடியாக இருந்தார்களோ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததியினருக்காக கேட்ட துவாக்களில் ஒன்று. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் சமூகத்தில் அரசியல் காரணமாக, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களின் காரணமாக வார்த்தைகளுக்கு தவறான பொருள் வழங்கப்படுகின்றது. சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் போன்ற விஷயங்களுக்கு தவறான வரைவிலக்கணம் வழங்கப்படுவதன் காரணமாக இந்த சிலை வணங்குதல் போன்ற விஷயங்களை ரொம்ப மட்டுப்படுத்தி அது சாதாரணமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த விஷயத்தை விட்டு நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஏதோ சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒன்றல்ல, அல்லது இது அவசியமற்ற துவா என்று நாம் கருதக்கூடாது. இறைவனிடத்தில் கரணம் என்று பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழலில் இல்லை, ஏராளமான விஷயங்களில் அவன் சூழ்ந்திருக்கின்றான். அப்போ அவனுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தம் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பு இருந்தால்தான் ஒரு மனிதன் தன்னுடைய தீனை பாதுகாக்க முடியும். அப்போ அவன் அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த துவாவை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே பிள்ளைகளுடைய விஷயத்தில் இந்த பொறுப்பை நாம் எடுத்து அவர்களுக்காக நாம் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை சூரத்துல் ஃபுர்கான் 75வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். 25வது அத்தியாயம் 75வது வசனத்தில் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு மறுமையில் உயர்ந்த மாளிகையை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். அந்த மனிதர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை 71வது வசனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பண்புகளையும் அவர்களுடைய செயல்பாட்டுகளை பற்றி குறிப்பிட்டு வருகின்றான். அதில் இந்த வசனத்திற்கு முன்பதாக 74வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், வல்லதீன யகூலூன், அவர்கள் இவ்வாறு துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி என்றால், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று துவா செய்யக்கூடிய அந்த மனிதர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த உயர்ந்த மாளிகை மறுமையில் பெறக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி, அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி, அவர்கள் கேட்கக்கூடிய துவாவை பற்றி குறிப்பிடுகின்றான். இந்த துவாவையும் நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய விஷயத்தில், குடும்பத்திற்காக கேட்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ் எங்களுடைய மனைவியுடைய விஷயத்திலும் எங்களுடைய வதுர்ரியாத்தினா பிள்ளைகளுடைய விஷயத்திலும் எங்களுக்கு குர்ரத்த அய்யுன் கண்குளிர்ச்சியை ஆக்கி வைப்பாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா அவர்களை இறையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும். முத்தகீன்களுக்கு இமாம் என்று சொன்னால் இறையச்சம் உடையவர்களுக்கு அவர்களை தலைவராக, இறையச்சம் உடையவர்களுக்கு வழிகாட்டியாக ஆவதற்கு யாருக்கு முடியும் என்று சொன்னால் அவர்களை விடவும் இறையச்சம் உடையவர்களாக ஒருத்தவருக்காக ஆக முடியும். அப்ப நம்ம பிள்ளைகள் இறையச்சத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் விரும்ப வேண்டும். அதற்காகவும் இந்த துவாவை நாம் செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் காலை மாலை துவாக்கள் இருக்கின்றன. அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா மின் குல்லி ஐனின் லாமா போன்ற துவாக்கள் பிள்ளைகளை கண்ணேறுகளை விட்டு பாதுகாப்பதற்கும் இன்னும் அசம்பாவிதங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்காகவும் நாம் இது போன்ற துவாக்களை நாம் கேட்க வேண்டும். எனவே இன்றைய நினைவூட்டலில் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய துவா என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதனால் தேவை ஏற்படும் பொழுது, ஒரு மருத்துவ தேவை ஏற்படும் பொழுது, ஒரு அசம்பாவிதம் நிகழும் பொழுது, அல்லது ஒரு மரணம் நிகழும் பொழுது, அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் மாத்திரம் அவர்களுக்காக துவா செய்தல் என்ற மாதிரியான சூழலை நாம் ஆக்கிக் கொள்ளாமல் அன்றாடம் அவர்களுக்காக, நம்முடைய பெற்றோருக்காகவும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் துவா செய்யக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும்.
அதை நம்முடைய அன்றாட வழமைகளில் ஒன்றாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த நினைவூட்டலை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். هذا ما عندي والعلم عند الله أقول قولي هذا أستغفر الله لي ولكم واستغفروا إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.